சீக்கிரம் சத்தி விடுவாங்க. வாயில நல்ல வார்த்தையே வராதா? என்னைக்குடா ஓய் போறீங்க எல்லாம்? வந்து பார்த்துட்டா இருக்கேன். அவன் இதே மாதிரி ஏடகுணமா பேசிட்டே சேர்ந்துட்டு நீ பேச டேய் அங்க உனக்கு நான் என்ன கேட்கறேன்னா, எனக்கு கை இல்ல. டேய் கை இருக்குதா கை இல்லையா? எனக்கு வாழ்த்துக்கலாங்க. என்று போல் என் இடம் சும்மா சேமத்தோடு இருக்கிற மனதார வாழ்த்துக்கிறேன். ஆசையா என்னுடைய மனைவி என்னை பார்த்து வணங்குறான். எங்க தாளம் போட்டு நல்லா தானே இருந்தது. தாளம் கையில போறேன்னா அங்க நான் பண்ணப்பா இனிமேல் கொண்டு உங்கள் இருவருக்கு வேலை கிடையாது. போங்க. என்ன தாலியா ஆக்கி ஆக்கி பேசுங்க ஒரு பேய் மனுஷன் சொல்றாரு. போடா இருவருக்கு தான் சேர்த்து தான் தோணுது. எங்களை அனுப்பிச்சு என்ன பண்ண போறான்? நான் வெங்காயம் வெட்ட போறேன். உட்காந்து தோல் வச்சுட்டேன். தோல் வச்சுக்கிறதா? அப்போ வேலை கிடையாது, லீவு. சரி, எங்க சந்தோஷத்துக்கு நீங்க தான் குறை இருக்குது. அதனால ஒரு வாரம் லீவ் வச்சுக்கோ. ஒரு வாரமா? ஆமா. சூப்பர். போய் வா. ஒரு வாரம் லீவு குத்தியா? எனக்கு ஒரு வாரம் லீவ்ல வேணும். நான் ரொம்ப யோகியமானவன். உண்மையாவா? ஆமா. நியாயமானவன். 7 நாள் லீவு கொடு போதும். 7 நாட்கள் என்பதும் ஒரு வாரம் என்பது 2 ஒன்று தாண்டா. கஸ்மாலம் போ. உனக்கும் தாண்டா சேர்த்து. எனக்கு சேர்த்து. ஆமா. எனக்கு ஒரு வாரம் வரும். வேக மட்டும் ஒரே நாள் லீவ் கொடுத்தா போதும். ஒரே நாள் மட்டும் வெள்ளிக்கிழமை கொடுத்தா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வியாழக்கிழமை அன்னி குத்துரு. இல்லம்மா, ஒரு வாரம் லீவ் குத்துறிய. அது தேவை. என்ன தேவை? சம்பளம். சம்பளமா? ஆமாம்மா. யாருன்னா லீவு கொடுத்து சம்பளம் கொடுப்பாங்களா? சம்பளம் எல்லாம் கிடையாது. போ. வீட்டுல ஒரு வாரம் சும்மா அந்த பொண்டாடி புள்ள ஒதுக்காத ஓடாந்து. யார் பொண்டாடி புள்ள? என் பொண்டாடி புள்ள. சரி, பொண்டாடி பேருனா? லட்சுமி. எவ்வளவு தகி இருந்தா என் பொண்டாடி பேர் சொல்லுங்க. சொல்லுப்பா, குடுத்துறியா இல்லையா? சரி, சம்பளம் கொடுத்தா வேலை நடக்கும். என்ன வேலை நடக்கும்? இந்த ஆடல் பாடல். சொல்லு. சரி, ஒரு வாரம் லீவு கொடுத்து உனக்கு சம்பளம் குத்தாயிரம். போ. சம்பளம் குத்துற. போடே. போய் வரவா?
ஐயா இவனுக்கு நான் கேட்கிறேன். இவனா இதாண்டா, இந்தாங்க. சீக்கிரமா அனுப்புங்க, வேலை வெட்டில நம்மளுக்கு. ஐயா லீவ் கொடுத்தீங்க அங்க சம்பளம் கொடுக்குறேன்ட்டீங்க. ஆமா எங்களுக்கு 2 பேருக்கும் 6 மணி ஆனா காலு நடுக்கும், கை ஒதுரும். இது இல்லைன்னா தூக்கமே வராது. அவனுக்கு கூப்பிடு. அப்படிடா 2 பேரும் சேர்த்து என்ன கேக்குறாமா அப்படின்னு தெரியல 18:48 கம்முன்னு பார்த்தா மவுசு ஆமாதுமா 18:48 என்னையா கேக்குற? உனக்கு எதுவும் தெரியுமா கேக்குற? ஐயா அது வேற ஒண்ணும் இல்ல எதுமா அது உனக்கு தெரியல. நான் சொல்றேன் 18ல குடிப்பா 48ல போயிடுவா. உன் திரும்பி நான் பாராட்டுகிறேன். இஷ்ட போல ஆட்டிக்கிறேன். நீ ரொம்ப சிரிக்காதீங்க. இவங்க கண்ணு வைக்கிற பல பார்த்து நீ ஏன் வாரியா அதுக்கு தனியா என்னன்னு கூப்பிடுற? என்னங்க என்னங்கவா அப்படியே கூப்பிடுவாங்க. என் கணவருடைய ராஜா அப்படியே கூப்பிடுவாங்க. ராஜ துறையே அப்படியே கூப்பிடுவாங்க. என்னமா கூப்பிடுறாங்க? என்னடா கூப்பிடணும்? நான் மொண்டாட்டி என்ன கூப்பிடுற மாதிரி உலகத்துல யாருமே கூப்பிட மாட்டாங்கம்மா. என்ன மாமனை கூப்பிடுவாளா? ஐயோ அதெல்லாம் அதோட வேற லெவல்ல கூப்பிடும். என்ன அத்தானு கூப்பிடுவாளா? அதெல்லாம் கிடையாதுமா. இல்ல பட்டுன்னு கூப்பிடுவாளா? அது கூட கிடையாது. இல்ல செல்லன்னு கூப்பிடுவாளா? இல்ல அம்முன்னு கூப்பிடுவாளா? அது கூட கூட மாட்டேன். மொண்டாட்டி என் மேல எவ்வளவு அன்பு, எவ்வளவு பாசம், எவ்வளவு லவ். ஏய் மொண்டாட்டி என் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? உன் பொண்டாட்டி உன் மேல பாசமா இருக்கா பாரு. அது இப்ப நானும் மாறணும். நீ அந்த வார்த்தை சொல்ற. நான் இப்ப டக்குனு என் கணவரை நான் கூப்பிடுறேன். அம்மா நாடக ஆட்டு நேரா ஊருல போன நீங்க கேட்டுங்க. நம்ம கணவர் போய் அப்படிதான் கூப்பிடணும். நேரா என் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ, என் ஊர் முக்க போய் திரும்ப என் மொண்டாட்டி 12 மணிக்கு என் சாங் கழிச்சுன்னு இருப்பான். 12 மணிக்கு? ஆமா நைட் 12. எப்ப நைட்டா? மதியம் 12 மணிக்கு. உண்மைதான். நான் ஆட்டை 8 மணிக்கு போறேன். 12 மணிக்கு? ஆமா. நல்ல புண்ணியபாதி. என் வீட்டு மாடு அப்பதான் சாணி போகுது. 12 மணிக்கு தான். சரிப்பா. சாணி தெளிச்சுன்னு இருப்பா. என் வீட்டு நான் 6வது மேல ஒரு 4 பேர் உட்காந்து இருப்பாங்க. உட்காந்து இருப்பாங்க. எப்ப எங்க பாப்பா அண்ணா ஒரு ஆட்ட ஆட்டு வந்தாங்க கேட்பாங்க. இந்த மாதிரி பானவரம் பக்கம் போனோம்பா, சோயிங்கர் பக்கம் போனோம்பா, ஆட்டு வந்தோம்பான்னு கூட சொன்னா ஆட்ட ஆட்டு வந்தோம். என் மொண்டாட்டி என் வீட்டு வாசல்ல இருந்து ஒரு என்ன பார்த்து ஒரு நோக்குவா பாரு. அன்பு, அவ்வளவு பாசம், பாரு அவ்வளவு காதல். அவ கூப்பிடுவா பாரு என்ன சூப்பரா. எப்படி தெரியுமா கூப்பிடுவா? ஏ வாடா பாடு. இப்ப பாரு என் மொண்டாட்டி ஏதோ பரவாயில்ல, உன் மொண்டாட்டி உனக்கு கீ தள்ளி பெல்ல வச்சு வச்சுக்கிறாள். அதெல்லாம் அரண்மனையில அதை வெளிப்படுத்தாது. முன்னாடி 100 யாருக்கு பாடு முன்னாடி ரூம்ல இருந்து கொல்ல வச்சு வச்சுக்கிறேன். போடா கணவன் மனைவிக்கு 6 இருக்கும். அதான் காட்டுக்கிறீங்க. யாரமா உண்மையில சொல்றேன், உலகத்திலே நல்ல தொடர்ந்து ஒருத்தர் இருப்பான். அது நான் தான் வச்சுக்கியா சொல்றதுக்கு கேட்டுக்கோ. குடி குடியை கெடுக்கும், குடி பழக்க உணர்த்தை கெடுக்கும். காலை 6 மணிக்கு கெடுக்குது அவன் தான். அதுவும் தெரியும். யாரை பார்த்து திருந்த விட்டாலும் சரி, என்ன பார்த்து திருந்துறான். ரொம்ப பாவி நீ வேற. உன்னை நம்பிக்குது. என்ன நம்பிக்குதா? நான் பொண்டாட்டி பண்றான்ற அது மேல என் கண்ணா இருப்பியா? இல்லைங்க, அவன் சொல்றது ஒரு விதத்து நான் தான். இப்படி அச்சு செத்துட்டீங்கன்னாக்கா எங்களை யாரு பார்த்து? நீ கவலைப்படாத, நாங்க உதாரணம் அது சொல்றீங்க. சொல்லு. ரொம்ப கத்தரா காது சோளா போறதுக்கு இல்ல. நம்ம சின்னதுல இருந்து தண்ணி ஊத்தி வளர்க்குற ஒரு முருங்கை, அது நம்ம முருங்கா சாப்பிட்டு போற ருசி இருக்குமா? அப்படின்னா அத்து முருங்கா சாப்பிட்டு போறா, அதனால அத்து போனாட்டியா? அது எப்படி இருக்கா?
உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னு வச்சுக்கா. இப்போ உங்க அப்பா நாங்க நான் கூப்பிடுறோம் அப்பா, உங்க அம்மா நாங்க நான் கூப்பிடுறோம் அம்மா, உங்க தங்கச்சி நான் கூப்பிடுறோம்.